அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் கேன் டேக் த ஃபார்ம். பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் கேன் டேக் த ஃபார்ம். ஸோ பெர்னௌலி ஈக்குவேஷனோட ஃபார்ம் கேட்குறாங்க. லாஸ் வித் லாஸ் வித்தவுட் லாஸ்ன்னு சொல்லலாம். வித் லாஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரைட் சைடில் ப்ளஸ் லாஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படி வித்தவுட் லாஸ் அப்படின்னு சொன்னோன்னா p by rho g plus v square by 2g plus z that is equal to constant. ஓகேங்களா? ஸோ அது சப்ஸ்கிரிப்டில் 1ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் சப்ஸ்கிரிப்ட் 2ன்னு சொல்லி எடுத்தோம்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அதாவது பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் வித்தவுட் லாஸ், இது வித் லாஸ்னால் ரைட் சைடில் ப்ளஸ் ஹெட் லாஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, a venturi meter is generally used to measure the rate of flow of air, steam, water, hydrogen. ஸோ வென்ச்சுரி மீட்டர் வந்து பர்டிகுலராக வாட்டர் ஃப்ளோவுக்கு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர், ஓகேங்களா? மற்றது எல்லாமே கேஸி ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வென்ச்சுரி மீட்டர்ன்றது வந்து வாட்டருடைய ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வென்ச்சுரி மீட்டர் இஸ் ஜென்ரலி யூஸ்டு டு மெஷர் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு, ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் in the differential form can be expressed as where dp is the pressure, rho is the density of the fluid, v is the velocity, dz is the differential head, g is the gravitational acceleration. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆய்லர் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஆப்ஷன் பி டிபி பை ரோ ப்ளஸ் விடிவி ப்ளஸ் ஜிடிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் கேட்கறதுனால ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். பட் இதனுடைய இன்டகிரேஷனை தான் வந்து நம்ம வந்து பெர்னௌலி ஈக்குவேஷன் சொல்கிறோம். பெர்னௌலி ஈக்குவேஷனுடைய டிஃப்ரென்சியேஷனை தான் நம்ம வந்து ஆய்லர்னு சொல்கிறோம். பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் விச் த ஃபோர்ஸஸ் டியூ டு கிராவிட்டி அண்ட் ப்ரெஷர் ஆர் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ ஆய்லர் ஈக்குவேஷனில் நம்ம வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எடுத்துக்குவோம். இதுவே நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்னா ப்ரெஷர் எனர்ஜி, ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் மூணுமே எடுத்திருப்போம். இதில் ஆய்லர் ஈக்குவேஷனில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வராது. ஸோ ரிமைனிங் உள்ள கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் டிரைவ்டு பை கன்சிடரிங் த மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட் அலாங் த ஸ்ட்ரீம் லைன். ஓகேங்களா? கண்டிப்பாக ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவாக இருக்கணும். பெர்னௌலி ஈக்குவேஷனுக்கும் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ தான், ஆய்லர் ஈக்குவேஷனுக்கும் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ தான். ஃபார்முலா வந்து ஈக்குவேஷன் வந்து டிபி பை ரோ ப்ளஸ் ஜி டிஇசட் ப்ளஸ் விடிவி ஈக்குவல் டு 0. Bernoulli equation is obtained by integrating the Euler equation of motion and assume fluid is incompressible. ஓகேங்களா? fluid incompressible அப்படின்னு சொல்லும்போது ரோ வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அடுத்தது அந்த ஈக்குவேஷன் ஆய்லர் ஈக்குவேஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு பெர்னௌலி ஈக்குவேஷன் கிடைக்கும். பெர்னௌலி ஈக்குவேஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் தான் நம்ம வந்து ஆய்லர்னு சொல்கிறோம். ஸோ பெர்னௌலி ஈக்குவேஷன் நமக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். பட் ஆய்லர் ஈக்குவேஷன் வரும்போது டிபி பை ரோ ப்ளஸ் ஜிடிஇசட் ப்ளஸ் விடிவி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதை நம்ம இன்டகிரேஷனோடு எடுத்தோம்னா இந்த ரைட் சைடில் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும். அதுதான் வந்து பெர்னௌலி ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பிட்டாட் டியூப் இஸ் யூஸ்டு டு மெஷர். பிட்டாட் டியூப்னாலே வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் தான். இங்கே இருக்கிறதுல ஃப்ளோ ரேட்டு, வெலாசிட்டி, டென்சிட்டி, ப்ரெஷர் இன்சைட் த பைப்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி பிட்டாட் டியூப்னாலே வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். இதில் அங்கே அதனுடைய மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. பிட்டாட் டியூப் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த ஃப்ளூயிட் ஃப்ளோ வெலாசிட்டி அண்ட் டைனமிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வெலாசிட்டி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வச்சு தான். அதனால் சில கொஸ்டினில் வந்து பிட்டாட் டியூப் இஸ் யூஸ்டு டு மெஷர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் வெலாசிட்டியை கொடுக்காம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், டைனமிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் இது பிட்டாட் டியூப் யூஸ் பண்ணுறோம். A pitot tube is used measuring velocity of flow. Pitot tube is based on the principle of conservation of kinetic head into pressure head. ஓகேங்களா? ஸோ கைனட்டிக் ஹெட் ப்ரெஷர் ஹெட்டாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்து பிரின்சிபல், இந்த பிட்டாட் டியூபோட பிரின்சிபல். The point at which velocity reduces to 0 is called stagnation point. ஓகேங்களா? The point at which velocity is reduced to 0, velocity எங்கே 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் சொல்கிறோம். அதாவது அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அந்த பாயிண்ட்டில். அதனால தான் வெலாசிட்டி வந்து 0 ஆகுது. அந்த பாயிண்ட்டை ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வெலாசிட்டி ஹெட் இஸ் இண்டிகேட்டட் பை த டிஃப்ரென்ஸ் இன் லிக்விட் லெவல் பிட்வீன் த பிட்டாட் டியூப் அண்ட் த பீசோமீட்டர். இந்த பீசோமீட்டரை வச்சு தான் நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் நம்ம ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி 0ன்னு சொல்கிறோம். அதிலிருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அந்த லெவல் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வெலாசிட்டின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி ஹெட் இஸ் இண்டிகேட்டட் பை தி டிஃப்ரென்ஸ் இன் லிக்விட் லெவல். ஓகேங்களா? பிட்வீன் த பிட்டாட் டியூப் அண்ட் த பீசோமீட்டர். பிட்டாட் டியூப்பில் ஒரு லெவல் இருக்கும், அதே மாதிரி இப்போ பீசோமீட்டரில் ஒரு லெவல் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஹைட்டை தான் நம்ம வந்து வெலாசிட்டி ஹெட்டுன்னு சொல்கிறோம்.
The pitot tube measures the total head and therefore known as total head tube. ஓகேங்களா, இது வந்து டோட்டல் ஹெட் ஆஃப் த டியூப்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டி நமக்கு வேணும்னா v is equal to root of 2gh. ஓகேங்களா, v is equal to root of 2gh. அந்த பாயிண்ட் 2 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். அந்த பாயிண்டில் தான் வந்து வெலாசிட்டி 0 ஆகும். அங்கேருந்து பிட்டாட் டியூப்பில் லெவல் ரைஸ் ஆகும். ஸோ பீசோமீட்டர் பிட்டாட் டியூப் ரெண்டினுடைய அந்த லெவல் பார்த்தோம்னா அதில் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து வெலாசிட்டி ஹெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய ரூட் ஆஃப் 2gஹ்னு அதனை எடுத்தோம்னா அதுதான் வந்து வெலாசிட்டி. அந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீசோமீட்டரும் வேணும், பிட்டாட் டியூப் வேணும் இந்த மாதிரி வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார். ஸோ அசம்ஷன் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அதில் எது வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க? ஸ்டெடி ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, ஃப்ளோ வித் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோ. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்னோலி ஈக்குவேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃப்ளோ வித் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது அப்படின்னா அதில் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோ கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா லாஸ் இல்லாத மாதிரியும் பெர்னோலி ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோவும் எடுத்துக்கலாம். ஸோ பெர்னோலி ஈக்குவேஷனுடைய அசம்ஷன்லாம் என்னென்னா ஸ்டெடி ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிபிள், இன்விசிட், இர்ரோட்டேஷனல். ஓகேங்களா, இர்ரோட்டேஷனல் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். இதில் வந்து அடிஷ்னல் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஸ்டெடி ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ வந்தது, இன்விசிட் இருந்தது. இப்போ அடிஷ்னலாக வந்து இர்ரோட்டேஷனல் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோ. இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ வந்தாலும் பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோனாலும் பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளிகபிள் தான். ஸோ பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஃப்ளோ வித் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஃப்ளோ வித் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது அதில் பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் நாட் அப்ளிகபிள். Next, consider the following statements. In a given duct system, the total pressure drop varies linearly with the flow rate. In a given duct system, total pressure drop varies in parabolic manner with the flow rate. For a given flow rate, the total pressure drop of a duct increases as the dampers are opened more. For given flow rate, the total pressure drop of a duct is less when the air filters are new. So, இதில் வந்து சொல்யூஷன் என்னென்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்ட். எதுனா ஆப்ஷன் இ, அதாவது 2 and 4 வந்து கரெக்ட்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன் அ டக்ட் சிஸ்டம், இன் அ கிவன் டக்ட் சிஸ்டம் த டோட்டல் ப்ரெஷர் ட்ராப் வேரிஸ் இன் அ பேரபோலிக் மேனர் வித் ஃப்ளோ ரேட். ஓகேங்களா, ஸோ டக்ட் சிஸ்டத்தில் ப்ரெஷர் ட்ராப் வந்து பேரபோலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் ட்ராப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளோ ரேட்டு. அதுவும் எப்படின்னா பேரபோலிக் மேனரில் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது fourth ஆப்ஷன், ஃபார் கிவன் ஃப்ளோ ரேட் த டோட்டல் ப்ரெஷர் ட்ராப் ஆஃப் அ டக்ட் இஸ் லெஸ் வென் த ஏர் ஃபில்டர்ஸ் ஆர் நியூ. ஏர் ஃபில்டர் நியூவாக இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுல அந்த டக்டில் வந்து டோட்டல் ப்ரெஷர் ட்ராப் வந்து லெஸராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். In a given duct system, அதே தான் திரும்ப கொடுத்துருவாங்க. In a given duct system, total pressure drop varies in parabolic manner with the flow rate. ஓகேங்களா, அது பேரபோலிக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ளோ ரேட்டுக்கும் ப்ரெஷர் ட்ராப்புக்கும் உள்ள ரிலேஷன் வந்து பேரபோலிக்காக இருக்கும். அடுத்து கிவன் ஃப்ளோ ரேட் டோட்டல் ப்ரெஷர் ட்ராப் ஆஃப் அ டக்ட் இஸ் லெஸ் வென் ஏர் ஃபில்டர் ஆர் நியூ. ஏர் ஃபில்டர்ஸ் நியூவாக இருக்கும்போது அதில் வர்ற டோட்டல் ப்ரெஷர் ட்ராப் வந்து லெஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்ட் சிஸ்டம்னா டோட்டல் ப்ரெஷர் ட்ராப்புக்கும் ஃப்ளோ ரேட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து பேரபோலிக்காக இருக்கும். அப்புறம் ஏர் ஃபில்டர்ஸ் நியூவாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் வந்து லெஸராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் அ ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸ் the fluid velocity is inversely proportional to the radius. Fluid rotates with relative velocity. The rise depends on the specific weight. The rise is proportional to the cube of angular velocity. The fluid rotates any relative velocity. இதில் வந்து ஆப்ஷன் இ சொல்கிறாங்க. The fluid rotates any relative velocity. ஓகேங்களா, ஆக்சுவலாக வித்தவுட் எனி ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதான் அந்த ஆப்ஷனில் எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா இன் அ ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸ் ஃப்ளோ relative velocity is direct proportional to radius. ஓகேங்களா, relative velocity is directly proportional to radius and the fluid rotates without relative velocity சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸில் fluid velocity rotates without any relative velocity. relative velocity இல்லாமல் ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது relative velocity is directly proportional to radius அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொஸ்டினில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து fluid velocity is inversely proportional to radius அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக directly proportional to radius and forced vortex அப்படின்னா fluid வந்து fluid rotates without any relative velocity அப்படின்னு சொல்கிறாங்க. relative velocity இருக்காது forced vortexல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, all the terms of energy in Bernoulli's equation have a dimension of. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா எனர்ஜி பர் யூனிட் வெயிட்னு பார்த்தோம். அதில் வந்து
all the terms of energy in Bernoulli's equation have dimension of force. So force per எனர்ஜி பர் யூனிட் வெயிட்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நியூட்டன் மீட்டர் பை நியூட்டன் வரும். ஸோ நியூட்டன் கேன்சல் ஆகி மீட்டர், அதாவது லென்த்து வரும். ஓகேங்களா, அதில் இருக்க எல்லாமே வந்து ஹெட்டு, அதாவது மீட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பி பை ரோஜினா ப்ரெஷர் ஹெட்டு, வி ஸ்கொயர் பை டூஜினா கைனட்டிக் ஹெட்டு, இசட்னா வந்து பொட்டன்ஷியல் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, which of the following devices is having working principle based on Bernoulli equation? பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற இது வந்து வென்ச்சுரி, ஆரிஃபைஸ், பிட்டா டியூப் எல்லாமே தான். ஓகேங்களா, இது பெர்னோலி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வர்ற டிவைசஸ் என்னன்னா வென்ச்சுரி, ஆரிஃபைஸ் அண்டு பிட்டா டியூப். நெக்ஸ்ட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் நாசல் இஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா வந்து இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம டிஸ்சார்ஜ்னு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இதில் ஏரியாவினுடைய டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா ஏரியா, ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. நமக்கு ஏரியா வேணும்னா டிஸ்சார்ஜ் பை வெலாசிட்டி வரும். அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் CC இஸ் ஈக்குவல் டு CD பை CV, டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட் பை வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட், பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். ஓகே, எதுன்னு சொல்கிறாங்க, இன் எனி ரொட்டேஷனல் ஃப்ளோ ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு. கண்டிப்பாக ரொட்டேஷனல் ஃப்ளோ கிடையாது, இர்ரோட்டேஷனல் ஃப்ளோக்கு தான் பெர்னோலி ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள். ரெண்டாவது, இன் எனி டைப் ஆஃப் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ ஆஃப் ஃபீல்டு, ஆப்ஷன் பி கண்டிப்பாக வரும். அடுத்தது, இன் அ ஸ்டெடி ரொட்டேஷனல் ஃப்ளோ ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு. ஸ்டெடி ரொட்டேஷனல் ஃப்ளோ, ஸ்டெடி ஃப்ளோ ஓகே, பட் ரொட்டேஷனல் கிடையாது, இன்கம்ப்ரசிபிள் ஓகே. லாஸ்ட்டாக, இன் ஸ்டெடி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெடி, இன்கம்ப்ரசிபிள் அண்ட் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ அப்படின்னா இந்த பெர்னோலி ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்டில் வந்து இன் எனி டைப் ஆஃப் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை விட அப்ராப்ரியேட்டான ஆன்சர் என்னென்னா பெர்னோலி ஈக்குவேஷன் எங்கே அப்ளிகபிள்னா ஸ்டெடி, இர்ரோட்டேஷனல் அண்ட் இன்கம்ப்ரசிபிள் ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். Bernoulli's equation is used to find the difference in the fluid pressure between 2 points. Bernoulli's equation assumes that working with the steady flow of an incompressible, irrotational, non-viscous fluid. ஓகேங்களா, ஸ்டெடியாக இருக்கணும், நோ விஸ்காசிட்டி இருக்கக்கூடாது, அப்புறம் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடாக இருக்கணும், இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவாக இருக்கணும். இதெல்லாம் தான் பெர்னோலி ஈக்குவேஷனுடைய அசம்ப்ஷன். நெக்ஸ்ட்டு, பெர்னோலிஸ் தியரம் ஹேஸ் பீன் derived under the assumption that no external force acts on the liquid except. ஸோ எப்போவுமே வந்து நம்ம அதில் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை எக்ஸப்ட் அந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா, பெர்னோலிஸ் தியரம் ஹேஸ் பீன் derived under the assumption that no external force acts on the liquid except force due to gravity. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, அந்த ஒரு ஃபோர்ஸை தவிர வேறு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம பெர்னோலிஸ் தியரத்தில் வராது. நெக்ஸ்ட்டு, த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளோயிங் லிக்விட் பர் யூனிட் வெயிட் இஸ். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து V² by 2G வந்து கைனட்டிக் எனர்ஜி, ஒய்ன்றது என்னன்னு மென்ஷன் பண்ணல, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளோவிங் ஃப்ளூயிட் பர் யூனிட் வெயிட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒய்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கலாம். த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளோவிங் லிக்விட் பர் யூனிட் வெயிட் E இஸ் ஈக்குவல் டு Y + V² by 2G அப்படின்னு சொல்கிறாங்க. Y + V² by 2G. இதில் V² by 2Gன்றது ஆப்ஷன் சிலையும் பிலையும் தான் இருக்குது. அதில் இந்த ஒய்ன்ற டேர்ம் வருது. ஸோ E is equal to Y + V² by 2G. அதில் ஒய்னா என்னன்னு சொல்லலை. ஓகே, இந்த V² by 2Gன்றதை வச்சு நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, a vertical pipe of 1.5 meter long, taper from 75 mm diameter at the bottom, 150 mm diameter at the bottom, at the top. The rate of flow is 50 liters per second. The pressure, if the pressure at the bottom end is 150 kilonewton per meter square and the pressure at the top will be. ஸோ இதுக்கு நம்ம வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். P by rho g plus V² by 2G plus Z equal to constant அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் அன்னோன் வேல்யூ வந்து ப்ரெஷர் அட் தி if the pressure at the bottom end அதை கொடுத்துட்டாங்க. ஸோ டாப் ப்ரெஷர் அட் த டாப் கேட்குறாங்க, அது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து Z1, Z2 தான் நம்ம வந்து லோ லெவல் 0, டேட்டம் லெவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதிலிருந்து ஃபஸ்ட்டு டாப் சர்ஃபேஸ் எங்கே இருக்குன்னா 1.5 மீட்டர், அந்த வெர்டிக்கல் பைப்போடைய ஹைட்டு, அந்த டேப்பர்டு பைப்போட ஹைட்டு. அப்புறம் டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா 50 liters per second, மீட்டர் கியூப் per secondல கன்வெர்ட் பண்ணோன்னா 1 meter cube is equal to 1000 liter. அந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணோன்னா 0.05 மீட்டர் கியூப் per second வரும்.
நெக்ஸ்ட்டு டாப் சர்ஃபேஸில் டயாமீட்டர் வந்து 150 mm, பாட்டம் சர்ஃபேஸ் டயாமீட்டர் வந்து 75 mm. ஸோ பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது மூலிமா நம்ம வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A1 V1 ஈக்குவல் டு A2, டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு A1 V1 ஈக்குவல் டு A2 V2. இதில் டிஸ்சார்ஜ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலிருந்து கரஸ்பாண்டிங் ஏரியாவால் டிவைட் பண்ணோன்னா V1ம் கிடச்சிரும், V2வும் கிடச்சிரும். பாட்டம் சர்ஃபேஸில் என்ன வெலாசிட்டி, டாப் சர்ஃபேஸில் என்ன வெலாசிட்டியும் கிடச்சிரும். இப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா P/ρg ப்ளஸ் V²/2g ப்ளஸ் Z, சப்ஸ்கிரிப்டில் லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 2ன்னு எழுதிக்கிறோம். லாஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த அன்னோன் வேல்யூ வந்து ப்ரெஷர் ஹெட்டு. ஓகேங்களா. இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா த ப்ரெஷர் அட் தி டாப் வில் பி நியர்லி. ஓகேங்களா. அந்த அப்போ ப்ரெஷர் கேட்குறாங்க. முதல்ல P/ρg கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் ρgயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் அட் தி டாப் சர்ஃபேஸ் கிடச்சிரும். ஸோ ஒன்லி பெர்னோலி ஈக்குவேஷன் அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போகும். இதில் Z2 வந்து 0 ஆகிடும். ஏன்னா அது வந்து நம்ம பாட்டம் சர்ஃபேஸ் தான் வந்து லோ லெவலாக எடுத்திருக்கோம், அதாவது பேஸ் லெவலாக எடுத்திருக்கோம். ஓகே, ஆப்ஷன் A 195.2 kN/m². அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்லெட் அண்ட் த்ரோட் ஆஃப் அ வென்ச்சுரிமீட்டர். வென்ச்சுரிமீட்டரில் இன்லெட்டுக்கும் த்ரோட்டுக்கும் பாசிட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ வென்ச்சுரிமீட்டர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி நான் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் போத் இன்லெட் அண்ட் த்ரோட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து ரெண்டுமே இண்டிவிஜுவலாக கரெக்டு, பட் செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டுக்கு ரீசன் கிடையாது, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது from inlet to throat area decreases, velocity increases and pressure decreases. Hence statement 1 is correct. ஏன்னா statement 1 என்ன சொன்னாங்கன்னா there exists a positive pressure difference between the inlet and throat of the venturimeter. till throat pressure decrease ஆகிட்டே தான் போகும், அப்போ தான் flow நடக்கும். ஓகேங்களா. அதனால் there exists a positive pressure difference. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். from inlet to throat area decreases, velocity increases and pressure decreases அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்லெட் அண்டு த்ரோட் ஆஃப் தி வென்ச்சுரிமீட்டர், அதில் பாசிட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கன்சிடர்ஸ் ஆல் லாசஸ் அக்கரிங் டியூ டு நான் ஐடியல் பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் நம்ம ஏன் வந்து ஆக்சுவலியும் தியரட்டிக்கலும் கம்பேர் பண்ணணும், பிகாஸ் ஆஃப் நான் ஐடியல் பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட். It includes surface friction as well as internal friction. Friction ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. Occurring due to non-uniform velocity at each section. Hence both statements are correct, but statement 2 is not related to statement 1. ஓகேங்களா. ஸோ ஒரு பைப் ஃப்ளோவில் வந்து ப்ரெஷர் பாசிட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்லெட்லேருந்து த்ரோட் வரைக்கும். வென்ச்சுரிமீட்டரில் பைப் ஃப்ளோ கிடையாது, வென்ச்சுரிமீட்டரில் இன்லெட்லேருந்து த்ரோட் வரைக்கும் பாசிட்டிவ் ப்ரெஷர் ட்ராப் இருக்கும் அப்படின்றதும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் வென்ச்சுரிமீட்டர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி நான் யூனிஃபார்மிட்டி. அந்த கோஎஃபிஷியன்ட்ன்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படி இந்த ரெண்டையும் வந்து ரிலேட் ஆகாது ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ரெண்டுமே இண்டிவிஜுவலாக கரெக்டு, பட் செகண்ட் ஒன் நாட் த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் விஸ்கஸ் ஃப்ளோ பிட்வீன் டூ பிளேட்ஸ் ஹெல்டு பேரலல். நான் விஸ்கஸ் ஃப்ளோ பிட்வீன் டூ பிளேட்ஸ் ஹெல்டு பேரலல் வித் வெரி ஸ்மால் ஸ்பேசிங் பிட்வீன் தம் இஸ் an example ஆஃப் irrigational flow. இரிகேஷனல் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபோர்ஸ்ட் வேர்டெக்ஸ் இம்ப்ளைஸ் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. கண்டிப்பாக கிடையாது, ஃபோர்ஸ்ட் வேர்டெக்ஸ் வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோவை தான் கொடுக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கண்டிப்பாக தப்பு. அதே மாதிரி சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். என்னென்னா நான் விஸ்கஸ் ஃப்ளோ பிட்வீன் டூ பேரல் பிளேட்ஸ் ஹேஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அட் ஈச் செக்ஷன். ஓகேங்களா. நான் விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். Non-viscous flow between two parallel plates has uniform velocity at each section. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பாயிண்ட்லையும் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்குன்றாங்க. In uniform flow all velocity gradients are 0, hence it is irrotational. இப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருந்ததுன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் அந்த du by dx, du by dy, du by dz அந்த டைரக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகிற அந்த வெலாசிட்டி, ஓகேங்களா, வெலாசிட்டி கிரேடியன்ஸ் எல்லாமே வந்து 0ன்னு சொல்கிறாங்க யூனிஃபார்ம் ஃப்ளோன்னா. அப்போ அந்த ஃப்ளோ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ்ட் வேர்டெக்ஸ் இஸ் நாட் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, இட் இஸ் ஆல்வேஸ் ரொட்டேஷனல் ஃப்ளோ.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ்னால் வந்து எப்போவுமே ரொட்டேஷனல் ஃப்ளோ தான். ஹென்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. என்ன அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ் இஸ் நாட் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, இட் இஸ் ஆல்வேஸ் அ ரொட்டேஷனல் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ்ன்றது வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் விஸ்கஸ் ஃப்ளோ பிட்வீன் டூ பிளேட்ஸ் ஹெல்டு பேரலல் வித் அ வெரி ஸ்மால் ஸ்பேசிங் பிட்வீன் தம் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. இரிகேஷன் ஃப்ளோ கிடையாது, இர்ரோட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இர்ரோட்டேஷன் ஃப்ளோன்றது எது வச்சு வருது அப்படின்னா, பேரல் பிளேட்ஸு வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்றப்ப யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆல் வெலாசிட்டி கிரேடியன்ஸ் ஆர் 0. யூனிஃபார்ம் ஃப்ளோ வந்தால் வெலாசிட்டி கிரேடியன்ஸ் எல்லாமே 0 எல்லா பாயிண்ட்லேயும். அப்போ ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனல் சொல்லலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட், இர்ரோட்டேஷன். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து போஸ்ட் வர்டெக்ஸ்னு சொன்னதுனால அது ரொட்டேஷனல் ஃப்ளோ மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ரைட்டு. The total energy of each particle at various places in the case of perfect incompressible fluid flowing in a continuous stream. The total energy of the particle அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பர்ஃபெக்ட் இன்கம்ப்ரஸ் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து டோட்டல் எனர்ஜி இப்போ ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். இங்கே என்ன சொல்லணும்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி. ஃபார் அ பர்ஃபெக்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் லிக்விட் flowing in a continuous stream, the total energy of a particle remains the same while the particle moves from one point to another. The statement is called Bernoulli's equation. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. Water is coming out from a tap and falls vertically downwards. At the tap opening, the stream diameter is 20 mm with a uniform velocity of 2 meter per second. Assuming steady inviscid flow, constant pressure atmosphere everywhere, and neglecting curvature and surface tension effects, the diameter of the stream 0.5 meter below the tap opening is nearly, ஓகேங்களா, அந்த 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய ஹைட்டு. The diameter of the stream 0.5 meter below the tap opening is nearly. ஸோ கேட்குறது வந்து diameter of the stream 0.5 meter below the tap அப்படின்னு சொல்லி டேப் ஓப்பனிங் கேட்குறாங்க. ஸோ பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டயாமீட்டர் வந்து 1 வந்து 20 mm சொல்கிறாங்க. என்னென்னா டேப் ஓப்பனிங்கில் டயாமீட்டர் வந்து 20 mm. அப்புறம் அதுலேயே வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் அங்கேயே. நெக்ஸ்ட்டு அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் Z1 - Z2 வந்து 0.5 மீட்டர். அடுத்தது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டோட்டலாக அட்மாஸ்பிக் ப்ரெஷர் சொல்லிட்டாங்க. ஸோ P1ம் அட்மாஸ்பிக் ப்ரெஷர் தான், P2ம் அட்மாஸ்பிக் ப்ரெஷர் தான். பெர்னோலி ஈக்குவேஷன் P/ρg + V²/2g + Z லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வித் சப்ஸ்கிரிப்ட் 1 and 2ன்னு எடுத்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து லிக்விடு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதை P/ρg வந்து எடுத்துடலாம். ஏன்னா ப்ரெஷர் சேம், அது லிக்விடு வந்து டென்சிட்டி சேம்ன்றதை தாண்டி ப்ரெஷர் P1 P2 ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அட்மாஸ்பிக் ப்ரெஷரில் தான் இருக்குது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ P/ρg கேன்சல் ஆகிடும். அடுத்தது V²/2g + Z இருக்குது. நமக்கு தேவை ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது 0.2ல் என்ன வெலாசிட்டின்றது. ஸோ மற்றதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணால் V2 வந்து 3.741 மீட்டர் பர் செகண்ட் வரும். இப்போது இதில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோன்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி வந்துடும் இல்லைங்களா. ஏரியாவில் வச்சு நம்ம டயாமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ A1 V1 = A2 V2. அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா 5/4 d² சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆனதில் D2 = D1 × √V1/V2 வருது. ஸோ இதில் டயாமீட்டர் அட் த டாப் சர்ஃபேஸ் அது D1 இருக்குது, 20 இருக்குது, இன்ட்டு √V1க்கும் V2க்கும் உள்ள வேல்யூ சொல்கிறாங்க. வெலாசிட்டி V1 V2 இங்கே வந்து 2, அதாவது V2 வந்து 3.741, V1 வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ன்றது. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா டயாமீட்டர் வந்து 14.62 மில்லிமீட்டர்னு வரும். 14.62 மில்லிமீட்டர்னு வரும். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் டு ஆல்.